ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் உங்க வாயால. இத நான் ஒப்புக்கு சொல்லலம்மா, பெருமையிலையும் பொறாமையிலையும் தான்மா சொல்றேன். அண்ணே, அண்ணாச்சி, நான் உங்களோட மூத்தவனாதாம்மா இருப்பேன். அண்ணன்னு தாராளமா கூப்பிடுங்கம்மா. சக்தி மாதிரி இருக்கணும்னு நினைச்சுதாம்மா நாங்களும் எங்க பொண்ணை வளர்த்தோம். ஆனா விதைச்ச நினைப்பும் விளைஞ்ச நினைப்பும் ஒண்ணு அமையிறது நம்ம கையிலயா இருக்கு. அது சாமிகிட்ட இல்லமா இருக்கு. எங்களுக்கு அமையல, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படியெல்லாம் மனசு தளராதீங்கண்ணே. சீக்கிரமே உங்க உத்தரவுக்கு எல்லாம் அமோகமா அமையும்ண்ணே. நல்லவங்க சொல்ற வார்த்தைகளை நம்பிதாமா நானும் என் பொண்டாட்டியும் காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். தாயி, தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்லட்டுமாமா? சொல்லுங்கண்ணே. வாழையடி வாழையா, நீங்களும் பாரம்பரியமான குடும்பம் தான்னு சக்தியை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ பொண்ணை அசலூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இல்லண்ண, உங்களுக்காக, உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் எங்க பொண்ணு அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஹலோ 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 ஹலோ, பாருங்கம்மா, ரெங்கனுக்காக மட்டும் இல்ல, சக்தியோட குணத்துக்காகவே அவளை நாங்க சொந்த மகளா தான் பாத்துக்கிறோம். இந்த பாருங்கம்மா, ஒருவேளை சக்தியோட கல்யாண விஷயமா உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா இன்னையோட அதை விட்டுருங்க. என்ன சொல்றீங்க? அவளுக்கு ஏத்த மாப்பிளைய பார்க்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு. ஒரு தாய் மாம ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்யறேம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும் அண்ணே. இனிமே அவ உங்க பொண்ணு. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, சக்தி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சனே மீன் குழம்பு, அது வந்து சேர்ந்துச்சாமா? ஒண்ணும் கெட்டு போகலையே? இல்ல, இல்லவே இல்ல, ரொம்ப ருசியா இருந்தது. எங்களுக்கு எவ்வளவோ செஞ்ச சக்திக்கு ஊருக்கு போகும்போது ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பணுமேனு எங்க ஏழை செஞ்ச விரால் மீன் குழம்புமா எங்க பாட்டி கைப்பக்குவோம். உங்க மனசு போலவே மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது அண்ணே. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. சக்தி பக்கத்துல இருக்காளா? என் சம்சாரம் பேசணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. இதோ கூப்பிடுறேன். நான் இங்கதான் இருக்கேன். உங்க ஆசை தீர பேசிட்டீங்களா? மெதுவா பேசு அண்ணாச்சி. பேசணுமா? பேசு. அண்ணாச்சி. சக்தி, எப்படிமா இருக்க? உங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் இந்த அண்ணாச்சியும் அம்மாவையும் மறந்துட்டியா? ஒரு போன் கூட பண்ணலையே தாய். மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. உங்களை பத்தியும் அம்மாவை பத்தியும் தான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க ஓய்வா இருக்கிற நேரமா பார்த்து போன் பண்ணலான்னு இருந்தேன் அண்ணாச்சி. பரவாயில்ல தாயே, நீ 2 நாள்ல வந்துருவேன்னு நான் சமாதானமா தான் இருக்கேன். ஆனா தங்கம் தான் நீ இல்லாம கையும் ஓடல காலும் ஓடலன்னு அனத்திட்டு இருக்கா. இந்தா அவகிட்ட பேசு. அம்மா, அம்மாடி சக்தி, நல்லா இருக்கியாடா? அப்பா அம்மா எல்லாம் நல்ல சௌக்கியம் தானே? அங்க யாருக்கும் உடம்புக்கு எதுவும் இல்லையே? ஆமா, எதுக்கு ஒண்ணு அவசரமா அங்க கூப்பிட்டாங்களா? அண்ணாச்சி சொன்ன மாதிரி அம்மாக்கு திடீர்னு என்ன பார்க்கணும்னு ஏக்கம் வந்துருச்சு, அதான் கூப்பிட்டாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. தேன்மொழி அக்கா, குட்டீஸ், தாத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ இங்க இல்லங்கிற ஒரு குறைய தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. ரங்கண்ண பக்கத்துல தான் இருக்காரு. அந்த மீன் குழம்பு கொடுத்தமிச்சமே, அது நல்லா இருந்துச்சாடா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளவு ருசியா சாப்பிட்டதே இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. அடடா, கொஞ்சம் தானடா கொடுத்தமிச்சோம், எல்லாருக்கும் பத்துச்சா? எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம்மா. அம்மாடி,
நீ எப்பமா வர? நீ போய் 2 நாள் தான் ஆகுது. ஆனா மாச கணக்கா நீ இல்லாத மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? நானாவது வாய் விட்டு புலம்பிடுறேன். ஆனா அண்ணாச்சி தான் பாவம், உன்னை காணாம தவிச்சு போயிட்டாருடா. நான் நாளைக்கு சாயந்தரமே புறப்பட்டு வந்துருவேம்மா. சக்தி, போன்ல யாரு? தங்கம் அத்தை அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. நீ பேசு. ஹலோ சக்தி. கண்டிப்பா நாளைக்கே வந்துருவேம்மா. சரிடா. அம்மாடி, ரங்கண்ண பக்கத்துல தான் இருக்காரு, குடுக்கட்டுமா? சரி சரி, ஒரு நிமிஷம். வாங்க வாங்க. அவளை சீக்கிரம் வர சொல்லி சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் பேசுங்க. ஒரு நிமிஷம். சக்தி, நீ அரைச்சு விட்ட சாம்பார் செய்வியே, அந்த தேன்மொழி செஞ்சா நல்லாவே இல்ல. நீ வந்த உடனே எனக்கு அதை செஞ்சு கொடுமா. வசந்தா, என்ன ஆச்சு? இது போதுங்க, இது போதும். எங்க அண்ணா குரல் கேட்டது மட்டும் இல்லாம அவர் வாயால நம்ம சக்தியை பத்தி 4 நல்ல வார்த்தைய கேட்டுட்டேங்க. எனக்கு இது போதும். என்ன வசந்தா நீ நல்ல நாளாதுமா இப்படி அழுதுகிட்டு? வா, வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு. வா. சக்தி, இப்பவே செத்துணும் போல இருக்குமா. மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அழாதீங்கம்மா. சூரிய பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றி. அங்காரகா போற்றி, புத பகவானை போற்றி. வியாழகுரு பகவானை போற்றி, சுக்கிர பகவானை போற்றி, சனி பகவானை போற்றி. அண்ணி, இப்படி யாருக்கும் தெரியாம இவ்வளவு ரகசியமா வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இல்லடா, இது மட்டும் இல்ல, இதை விட கஷ்டமான விரதங்களை கூட நான் செஞ்சுதான் ஆகணும். அண்ணி, ஆமாண்டா, எனக்கு குழந்தை இல்லையேன்னு நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுல யாருமே என் முன்னாடி அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. அப்படி அவங்களோட வேதனை என்கிட்ட மறைக்கிறாங்கன்னா, நான் குழந்தை வேண்டி செய்யற பிரார்த்தனைகளை அவங்க கிட்ட மறைச்சுதானே ஆகணும். நான் குழந்தைக்காக இப்படி எல்லாம் என்ன நானே வருத்திக்கிறேன்னு தெரிஞ்சா என் புருஷன் மட்டும் இல்ல, வீட்டுல யாருமே தாங்கிக்க மாட்டாங்க, ஆடி போயிடுவாங்க. நீயும் போய் வீட்டுல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ல மாட்டேன் நீ. சாமி, வணக்கம் சாமி. என்னம்மா விரதம்லாம் கடுமையா இருக்க போல இருக்கு? ஆமா சாமி, நான் வேண்டிக்கிட்ட 48 வாரத்துல இது 48வது வாரம். நான் என் வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன். இனிமே இந்த அம்மன் தான் கண்ணை திறக்கணும். கண் திறந்துட்டாமா? என்ன சாமி சொல்றீங்க? அப்போ எனக்கு குழந்தை வரம் கிடைச்சிருங்களா? என்னோட பழிப்பாவங்கள்லாம் போயிடுங்களா? நான் தாயாடுவேனா? என்ன சாமி ஊன்னு மட்டும் சொல்றீங்க? உன்னோட தவிப்ப, உன் தவத்துக்கான பலனை நீ பிரிச்சு பிரிச்சு கேட்கலாம். அது உன்னோட சந்தோஷம். ஆனா அதுக்கெல்லாம் என்னால தனித்தனியா பிரிச்சு பதில் சொல்ல முடியாது. குறுக சொல்லுவேன், இல்ல குறிப்பால உணர்த்துவேன். சாமி, நீங்க எப்படி சொன்னாலும் சரி. எனக்கு சந்தோஷமான செய்தி சொன்னீங்களே, அது போதும் சுவாமி. ஆனா நான் சொன்ன பதில்ல எனக்கு சந்தோஷம் இல்லையம்மா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உன்னோட வேதனை தீர்ந்தாலும் உன்னோட சோதனை தீர்ந்த மாதிரி தெரியல. விதைச்சதும் விளைஞ்சதும் வீடு வந்து சேரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் சாமி, வேண்டிக்கிறேன். ஆனா இந்த அம்மன் என்ன ஒரே ஒரு தடவை
என்ன மலடி இல்ல, நீ மக்களை பெத்த மகராசின்னு சொல்ல வச்சுட்டா போதும் சாமி. நான் எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிக்கிறேன். இப்ப நீ சொல்றது சுலபம், ஆனா அத தாங்கிறது கஷ்டம். அம்மா துர்க்கை அம்மா. அழகுக்கு அழகு சேர்ப்பது தங்க நகை மட்டும்தான். எவ்வளவு நகை, எவ்வளவு அழகா இருக்கடி, அழகா இருக்க. இன்னொரு 500 சவரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஜோதிகா அவங்க கல்யாணத்துல எவ்வளவு நகை போட்டு எவ்வளவு அழகா இருந்தாங்க. அவங்களுக்கு சூர்யா கிடைச்சிட்டாரு, அவ்வளவு நகை போட்டிருந்தாங்க. எனக்கும் கிடைச்சிருக்காரே கடங்கார புருஷன். ஐயோ யாரு? இந்த தேன்மொழியாக்கா கோயில்ல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த நகையெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமே. ஐயோ யாரு? ஏய் நான் தாண்டி, கதவு தர. அப்பா கடங்கார புருஷன். உள்ள வாங்க, வாங்க. ஏய் என்னடி இவ்வளவு நகை போட்டிருக்க? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? எங்க அந்த தேன்மொழி கோயிலுக்கு போயிருக்கா. மாமா காலையில ரூமுக்கு போனவர் இது வரைக்கும் வெளியில வரவே இல்ல. கோமல வெளிச்சித்தி as usual ஊர் சுத்த போயிட்டாங்க. அதனாலதான் எல்லா நகையும் போட்டுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டே இத பார்த்தா அழகா தெரியல, அசிங்கமா தெரியுது. முதல்ல எல்லாத்தையும் கழட்டி பீரோல வை. எல்லா நகையும் கழட்டி பீரோல பூட்டி வைக்கிறதுக்கா வாங்கினேன்? போட்டு அழகு பாக்குறதுக்காக தானே வாங்கினேன். அதுவும் போய் சொல்லி என்ன அப்பப்ப போய் சொல்லின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அது நம்ம பணம், நமக்கு சேர வேண்டிய பங்கு. ஏண்டே அப்பா கிட்ட இருந்து வாங்கின பணத்துல கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சுகந்தி இத பாருங்க, நகைய கொடு, கடன் அடைக்கணும், அடமான வச்சு அப்புறமா மீட்டு தரேன், இப்படி எல்லாம் ஏதாச்சும் சொன்னீங்க அப்புறமா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் சொல்லிட்டேன். அதுல சுகந்தி யாருன்னு கேளுங்க. யாரு? முத்துவேலு, நான் தான் கோமலவள்ளி அத்தை. என்ன பண்றது? எனக்கு நான் குளிர்ஜரம் வந்த மாதிரி போர்வையை போத்திக்கிறேன். நீங்க ஏதாவது சமாதானம் சரி சரி அத்தா, ஒரு நிமிஷத்தை இதோ வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. ஏண்டாப்பா முத்து, கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அது வந்து அத்தை. ஆமா, சுகந்தி பொண்ணு எங்க காணோம்? இதென்ன அரிசி மூட்டைய கட்டில மேல வச்சிருக்க? அம்மா என்னடா என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து அத்தை, அவளுக்கு காலையில இருந்து இல்ல அது 11 மணில இருந்து அதுவும் இல்ல 3 மணில இருந்து இவளுக்கு ஒரே குளிர் ஜரம் தலைவலி. அதான் மாத்திரை போட்டுக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன். என்னடா இந்த பொண்ணு சுகந்தி ஒரு வாரமா என் கண்ணிலேயே தென்படலையேன்னு நினைச்சேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் கமிஷன் பணத்தை வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன கமிஷன்? அம்மா எதுக்கு கமிஷன்? நான் ஐடியா கொடுத்ததுனால தானே அண்ணாச்சி கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த பணம் வந்தது. அதுக்கு தான் கமிஷன். அம்மா ஐயோ தலையெல்லாம் வலிக்குது, காது வேற கேட்கவே மாட்டேங்குது. பாத்து யாரோ பேசுற மாதிரி இருக்கு, ஆனா மலை உச்சியில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆனா காதுல தான் அத்தை நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இப்ப போங்க, நான் அப்புறமா சுகந்தி கிட்ட கமிஷன் காசு வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப போங்க. இத பாருடா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க போய் சொல்லி பணம் வாங்கின விஷயத்த அண்ணாச்சி கிட்ட என்னால போட்டு கொடுக்க முடியும். ஆனா என்ன பண்றது, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நானே இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா கமிஷன் கொடுக்காம என்னை ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்க, வித்தார கள்ளி விறகொடிக்க போனா கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அந்த மாதிரி கமிஷன் எல்லாம் வாங்க மாட்டேன், மொத்த பணத்தையும் கொத்தா புடிங்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வரேன்டி. ஏய் போதும் நிறுத்து.
உன் வயசுல எனக்கும் இதே மாதிரி குளிர் ஜுரம் வாந்தி பேதி மலேரியா எல்லாம் வந்திருக்கு. இதே மாதிரி நானும் என் மாமியார் கிட்ட நடிச்சிருக்கேன். அடக்கி வாசிடி. சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருந்துட்டு என்ன நடிப்பு நடிக்குது பத்தியா? ஏன் கிட்டியவா? போயிடுச்சா அந்த குண்டு? கமிஷன் வேணுமா? கமிஷன்? என்ன பார்த்து சப்பி போட்ட மாங்கொட்ட சொல்லுது. எங்க அத்தைய சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். அவங்க வைக்க வேண்டிய நேரத்துல வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா ஆப்பு வச்சிருவாங்க. ஆமா, தங்கத்துல தானே வைப்பாங்க. ஏச்சி. ஏய், இதெல்லாம் பார்த்து எனக்கு தலைவலிக்குது. வா வந்து காஃபி போட்டு கொடு. வாங்க, நான் வரேன். போங்க. என்ன போல யாரு மச்சான்? அவன் தங்கம்னு பேரை வச்சா. உடம்பெல்லாம் தங்கம் ஜலிக்குதே. லலலலலா. எல்லா தங்கம் எனக்கு தானே. பொன்மகள் நானே. இவ்ளோ நகைகளையும் வாங்கி போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுற ஆட்டம் எல்லாத்துக்கும் மொத்தமா வைக்கிறண்டி வேட்டு. வாங்க வாங்க, பாத்து வாங்க. அடிக்கடி தடிக்கடி விழுந்துட போறீங்க. வாங்க உக்காருங்க. வாங்க. தல, சக்தியோட தாத்தாவை கூட்டிட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம். ஏன்பா துரப்பாண்டி, இவனை ஏன்பா அனுப்பிச்சு என்ன கூட்டிட்டு வர சொன்னேன்? நடு ரோட்ல நடக்க விடாம காலில் விடுறான்பா. ஏண்டா சொல்லி அப்படி பண்ண? என்ன நடிப்புப்பா! நீதானே சக்தியோட தாத்தா கால்ல கையில விழுந்தாது கூட்டிட்டு வந்து சொன்ன. போன கால்ல கையில விழுந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பாத்தி, இனிமே உங்க பாடு அவரு பாடு. துரப்பாண்டி, என்ன விஷயம்? ரங்கனே, முதல்ல நீங்க உட்காருங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லப்பா. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா நம்ம குடும்பங்களுக்கு ஆகாது, இந்த ஊருக்கும் பிடிக்காது. விஷயத்த சொல்லு. அது வந்து ரங்கனே. ஐயோ, எதுக்கு ஜவு மாதிரி இருக்கிறீங்க? டக்குனு போன் நம்பர் கேளுங்க. யார் போன் நம்பரு? வந்து அது வந்து ரங்கனே, உங்க பேத்தி சக்தியோட போன் நம்பர். அவ போன் நம்பர் உனக்கு எதுக்கு? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. அண்ணாச்சி பொண்ணு உத்ரா எங்க வீட்டுல இருக்கால, அவளை எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அது விஷயமா சக்தி கிட்ட பேசணும். ஏன் ரங்கண்ணா சிரிக்கிறீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நாகவல்லி குடும்பத்துல பிறந்த ஒரு நல்ல முத்து அது நீதான். பொண்ணா நம்புறேன். ஆனா உத்ராவுக்காகத்தான் போன் நம்பர் கேட்டேன்னு சொல்ற பாரு, அதத்தான் என்னால நம்ப முடியல. பிளீஸ், எனக்கு சக்தியோட போன் நம்பர் வேணும். எனக்கு கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணே, பிளீஸ். ஆண்டவன் ஏதோ ஒரு முடிச்சு போடுறான். நடுவுல நந்தி மாதிரி நான் எதுக்கு? நம்பர் சொல்றேன், எழுதிக்க. இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துல வழக்கமா பேசாம அமைதியா இருக்கிறது மாப்பிள்ளையா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதிகமா பேச போறது மாப்பிள்ளை நான் தான். என்னடா, ஒரு சின்ன காது குத்துக்கோ இல்ல கடத்தருக்கோ போறதா இருந்தாலும் கும்பல் கும்பலா போற இந்த குடும்பம் இன்னைக்கு வெறும் 4 பேரோட வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா எந்த விதத்திலையும் சக்தி குடும்பத்தை நாங்க இனிமேல் நோவடிக்க விரும்பல. அந்த அளவுக்கு முத தடவை எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசிட்டாங்க. மாப்பிள்ள, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். உண்மையா சொல்லணும்னா, இதே நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நடந்திருந்தா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என் மனசுல. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி இல்ல, உண்மையிலேயே என் பையனும் நாங்களும் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சக்தி மாதிரி ஒரு பண்பான குணமுள்ள பொண்ணு எங்களுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பையன் சொன்ன ஒரு விஷயத்த சபையில ஓப்பனா சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, நாங்க முதல் தடவையா வந்தப்போ இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டோம்ல. அதுக்கப்புறம் என் பையன் சக்திக்கு போன் பண்ணி பெரியவங்க முடிவுல எனக்கு சம்மதம் இல்ல,
நீ சம்மதிச்சா நாம 2 பேரும் ரகசிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அத சக்தி அடியோட மறுத்துட்டான். அது மட்டும் இல்ல, நாங்க உங்க குடும்பத்தை விமர்சனம் பண்ணத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு விட்டு போன உறவுகளை புதுப்பிக்கிறதா சொல்லி அவ அப்பா அம்மா கிராமத்துக்கே போயிருக்கானா? அவ எப்பேற்பட்ட நல்ல பொண்ணு. டேய் படவா, நீ போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கடா. அதனாலதான் இந்த ஜென்மத்துல அழகாவும் பண்பாவும் உள்ள இந்த சக்தி உனக்கு கிடைச்சிருக்கா. ஆமா, சுதி எங்க? அவளால ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியுமா? சக்தியை தேடிதான் போயிருப்பா. ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துடுறேன். ஹாய் சக்தி. நமஸ்தே. என்ன அப்படி பாக்குற? நான் தான் மணப்பெண்ணோட தோழி. ஆமா, உனக்கு நான் தான் அலங்காரம் பண்ண போறேன். ஹம் शुरू करेंगे? சக்தி, நான் சொல்லல, இதா ஸ்ருதி, அந்த ஹிந்திக்கார பொண்ணு. ஐயா ஆண்டி, நான் பச்சை தமிழ்ச்சி. என்ன போய் ஹிந்திக்காரி அது இதுன்னா क्या तमाशा है आंटी? छोड़ दीजिए, मैं सब समझ गई. बाप रे बाप. ஸ்ருதி, எங்க சக்திக்கு 7-8 பாஷை தெரியும். ஓ, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எங்க சஞ்சய்க்கு வேணும். சஞ்சய் செம்மையா மாட்டிக்கிட்டாரு.